ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சரண்யா நந்தகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டாக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா மட்டும் சாப்பிட்ற கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தாங்க. நான் பரோட்டா எப்போவுமே வயிறு நம்ம சாப்பிட தரமாட்டேன். கூட பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஏதாவது மாதிரி தந்துடுவோம். பார்த்திங்கன்னா பரோட்டாங்கும்போது இவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு வயிறு நம்ம சாப்பிட்டு ஸ்டொமக் பெயின் வந்துருமோன்னு கொஞ்சம் யோசனையிலே இருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து மென்று சாப்பிட்ற கொஞ்சம் சிரமம் பட்டிருந்தாங்க. நீ இவ்வளோ சிரமப்பட்டு சாப்பிடுவேன்னா உனக்கு அந்த கொத்து பரோட்டாவை பொறுத்தர கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை போட்டு பிரிஞ்சி இலை போட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியே போட்டாச்சு. அது வந்து என்னென்னா ரொம்ப வணங்க வேண்டியதில்லை. பெரிய வெங்காயம் லைட்டாக வணங்கினாலே போதும். ஏன்னா கொத்து பரோட்டாவில் வந்து அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தோமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு கூட ஒரு தக்காளி போட்டு அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நல்லா வணங்க விட்டாச்சு. அது சால்ட்டு போட்டனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும். அது வணங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பரோட்டாவுமே எடுத்து சின்ன சின்ன பீஸாக ரோல் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி வணங்கினதுமே அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. அது நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா கூடவே சால்னா வந்துருந்துச்சு. அந்த சால்னா போட்டு நல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கூட நம்ம தக்காளி வெங்காயம் நிறைய போட்டிருக்கனால சால்னா ஒரு கொதி வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருந்துச்சு. நல்லா திக்கானதுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்கானதுமே போட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் இருக்கும். ஓரளவுக்கு திக்கானதுமே பார்த்திங்கன்னா பரோட்டா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை போட்டு ஒரே நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த சால்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகி வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வணக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா அப்போவே இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எக் வேணுமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். எக்கு, ஆனியன் இதெல்லாமே கொஞ்சம் நிறையா போடுறப்ப பரோட்டா கம்மியாகும். ஆனியன், எக் இதெல்லாமே நிறையா போடுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் ஹெல்த் வைஸ் நல்லது. குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் பயப்படாமல் கொடுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்துட்டேன். 2 பரோட்டா தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு 4 முட்டை எடுத்தாச்சு. 4 முட்டை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுவே ஜாஸ்தியாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா 4 முட்டையை உடச்சி விட்டு நல்லாவே ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே நீங்கள் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரோட்டா போட்டதுமே பார்த்திங்கன்னா எக் உடச்சி விட்ருவாங்க. எக் உடச்சி விட்டோம்னா அப்படின்னா பரோட்டாவில் தனித்தனியாக எக்கு தெரியும், வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கிரேவி வந்து பரோட்டாவில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மொட்டை உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மொட்டும் கிரேவி தனித்தனியாக தெரியாமல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஏன்னா பாப்பாங்க இருக்குனாலும் நம்ம ஓரளவுக்கு சாஃப்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா ஒரு முட்டை 2 முட்டை கம்மியாகவே விட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மி.